ஜோதி ஆண்டிக்கு ஒரு பேர் வச்சிருவோம். உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா குட்டி? தாராளமா கேளுங்க. எதை வச்சு நான் தான் உங்க அப்பான்னு சொல்றேன்? எப்படி உனக்கு நம்பிக்கை வந்தது? நீயா டாடி டாடின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்ட? ஏன்னா நீங்க தான் என்னோட டாடி. பாக்குறதுக்கும் நீங்க அவரை மாதிரியே தானே இருக்கீங்க. அது நான் அப்படி சொல்லிட்டேன். உங்க அப்பா என்ன மாதிரியா பேசுவாரு? வச்சிருக்கும் போது நீங்க அவரை மாதிரியே தான் இருக்கீங்க. உங்க அப்பா நான் ரொம்ப பெரிய படிப்பு படிச்சவரு. நான் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாரு. என்னமா புரியல? நீங்களும் என் டாடி மாதிரி என் மேல உயிரே வச்சிருக்கீங்க. நான் இங்க லோக்கல்ல இருக்கிற ஆளு. நான் எப்படி அவராக முடியும்? டாடி, லண்டனோ இல்ல அமெரிக்காவோ எங்க இருந்தாலும் என் டாடி எப்போதும் டாடி தானே. அதெல்லாம் விடுங்க டாடி. இப்ப எதுக்காக இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு நீங்க என் டாடி இல்லன்னு சொல்றீங்க? அதெல்லாம் அப்படிதான் சொன்னாலும் உனக்கு புரியாது. ஏரியா விரிச்சோன்னு இருக்கு. அந்த பக்கிங்களா எங்க போச்சு? பக்கியா? அதான் பக்கினா அந்த அந்த ஜோதி ஆண்டி எங்க? மத்தவங்களையும் காணோம். எல்லாரும் அப்பவே ரெடி ஆகி போயிட்டாங்க. ரெடி ஆகி போனாங்களா? அப்படியா இருக்கு கல்யாணத்துக்கு? கல்யாணம் இல்ல, உங்களுக்கு நிச்சயதார்த்தம். அடங்கொய்யால மொத்தமா சேர்த்து மொத்த போறானுங்க. ஆத்தா நான் கிளம்புறேன். நில்லுங்க டாடி. நிஜமாவே ருக்கோக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இது மத்தவங்க சந்தோஷத்துக்குன்னு அன்னைக்கே சொன்னல. மத்தவங்களும் சந்தோஷமா இருக்கலாம், ஆனா ஏன் சந்தோஷம் போயிடும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு ஒரு போன் பண்ணா உடனே எல்லா வேலையும் விட்டுட்டு நீங்க ஓடி வந்துருவீங்க. நான் தூங்குற வரைக்கும் நீங்களும் தூங்க மாட்டீங்க. என் பக்கத்துலயே உட்கார்ந்து இருப்பீங்க. நான் எதுக்காவது சோகமாயிட்டேன்னா நீங்க எனக்கு டான்ஸ் ஆடி காட்டி சிரிக்க வைப்பீங்க.